படிக்கட்டா இப்படி ஏறி நிக்கிற, இறங்கு இறங்கு. பஸ் அங்க நின்னு இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் ஷின்சான் இப்படி பண்ற? பேக் விழுந்துருச்சு பாரு. இல்ல இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அந்த நேரத்துலதான் மாறி இருக்கணும். அப்படின்னா என்னுடைய லஞ்ச் பாக்ஸ் நேரம் ஷின்சானுடைய வீட்ல இருக்கும். அச்சோ எப்படி சொதப்பிருச்சே. அந்த பேக்குக்குள்ள வேற யாருக்குமே தெரியாம என்னுடைய மொய்பி கார்டை நான் மறைச்சு வச்சிருக்கேன். என்னாலும் சரி, ஷின்சான் மட்டும் அதை பாத்துறவே கூடாது. வரேன். ஓ கசாமா, வா வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. இது ஷின்சானோட பேக் தானே? ஆமா, பஸ்ல வரும்போது மாறிடுச்சு ஆண்டி. அடடா, ஷின்சான் இப்பதான் உன் பேக்க குடுக்க உன் வீட்டுக்கு போனா, நீ என்னடான்னா அவன் பேக் எடுத்துட்டு இங்க வந்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ் கசாமா. இப்ப நான் வரும்போது அவனை வழியில பாக்கவே இல்ல. அப்படின்னா அவன் வேற ஏதோ வழியில தான் போயிருக்கணும். அட கசாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. உள்ள வந்து ஏதாவது சாப்பிட்டு போ. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன் ஆண்டி. என்னாச்சு இவனுக்கு? ஷின்சான கூப்பிட்டதுக்கு நல்ல பையனா உள்ள வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட சுவை சூப்பர், அற்புதம். உண்மையான பிரான்ஸ் நாட்டு உணவுனாலே தனி சுவை தான். போ, இது எமகத்து சாப்பாடு. அட ஏமா சாவ தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருக்கேன். நிஜமாவே இது எங்க ஊரு ஸ்வீட் தான். அம்மா, ஏன் ஷின்சான் இந்த லஞ்ச் பாக்ஸ் தூக்கி சுத்திட்டு இருக்க? அதிகம் சரியா போச்சு. நான் இந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு. இருக்க சமா, அந்த ஷின்சான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால அவன் மசா வீட்ல தான் இருக்கணும். ஒரு செகண்ட்ல அவனை மிஸ் பண்ணிட்டனா? ஆமா, ஆனா நான் வர வழியில அவனை எங்கேயும் பார்க்கவே இல்லையே. ஷின்சான் அவன் வீட்டுக்கு தான் போறேன்னு சொன்னா. என்னது? இங்க இருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க வீட்ல வச்சுட்டு படிக்கட்டா இப்படி ஏறி நிக்கிற, இறங்கு இறங்கு. பஸ் அங்க நின்னு இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் ஷின்சான் இப்படி பண்ற? பேக் விழுந்துருச்சு பாரு. இல்ல இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அந்த நேரத்துலதான் மாறி இருக்கணும். அப்படின்னா என்னுடைய லஞ்ச் பாக்ஸ் நேரம் ஷின்சானுடைய வீட்ல இருக்கும். அச்சோ எப்படி சொதப்பிருச்சே. அந்த பேக்குக்குள்ள வேற யாருக்குமே தெரியாம என்னுடைய மொய்பி கார்டை நான் மறைச்சு வச்சிருக்கேன். என்னாலும் சரி, ஷின்சான் மட்டும் அதை பாத்துறவே கூடாது. வரேன். ஓ கசாமா, வா வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. இது ஷின்சானோட பேக் தானே? ஆமா, பஸ்ல வரும்போது மாறிடுச்சு ஆண்டி. அடடா, ஷின்சான் இப்பதான் உன் பேக்க குடுக்க உன் வீட்டுக்கு போனா, நீ என்னடான்னா அவன் பேக் எடுத்துட்டு இங்க வந்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ் கசாமா. இப்ப நான் வரும்போது அவனை வழியில பாக்கவே இல்ல. அப்படின்னா அவன் வேற ஏதோ வழியில தான் போயிருக்கணும். அட கசாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. உள்ள வந்து ஏதாவது சாப்பிட்டு போ. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறமா